எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, 1 இயர் கழித்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் அண்ணையும் எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு. அண்டு எங்கள் அண்ணனோட பையன் 1 இயர் கழித்து ரிட்டன் வந்திருந்தாப்படி. ஜார்ஜியாவில் MBBS ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயருக்கு முன்னாடி ஒரு லீவ், செமஸ்டர் லீவ் விட்டுருந்தாங்க, அதுக்காக வந்திருந்தான். சரி, அவனையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீபாவளி லீவில், எனக்கு 1 வீக் லீவு, என் பொண்ணுக்கும் காலேஜ் லீவ் போட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு, தீபாவளி அன்னைக்கு தான் நைட்டு பஸ் ஏறினோம். அன்றைக்கி நைட்டு பஸ் ஏறி செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்கள் கூடலூர் போய் சேர்ந்துட்டோம். கூடலூர் போய் சேர்ந்தோன்னே ஒரு 6:30 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கூடலூரில் போய் சேர்ந்துருந்தோம். அப்புறம் ஒரு 10 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அதனால் சரி படத்துக்கு போகலாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மேங்குறிஞ்சி எஸ்டேட்டோட ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி, பாரியாக்கரோவோடது. கரோலின் அண்ட் மேங்குறிஞ்சி இதெல்லாம் அந்த சைடு இருக்குது, அத்திக்குணம் அதெல்லாம். இது அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் சுல்தான் பத்தேரி, அதாவது வயநாட்டில் இருக்கிற சுல்தான் பத்தேரிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். ஆனால் என்ன படங்கிறது அங்கே போனோன்னா சொல்கிறேன். உள்ளே போனோன்னே அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க. கேரளாவில் பஸ் ஸ்டாண்டு, ரோடு எங்கேயுமே ஒரு குப்பை கிடையாது, ஒரு ஆடு மாடு கூட மேயல. அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பர் குப்பை கூட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருந்தது. இது கேரளாவில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் ரீசெண்டாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். அது உண்மை தான் அப்படிங்கிறத நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பார்த்துக்கிட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக வச்சுருந்தாங்க அவங்களோட பிளேசஸை. ஒரு ரோடு மாதிரிலாம் இல்லை, அங்கேயே அழகாக உட்காந்து நம்ம பாய் போட்டு படுத்து தூங்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. அந்த குப்பையெல்லாம் அவங்க பாருங்கள் அவ்வளோ நீட்டாக வாங்கிக்கிறாங்க. நம்மளது மாதிரி அங்கே இங்கே போடுறதெல்லாம் கிடையாது. ரோட்டில் எச்சு துப்புறது, ரோட்டில் குப்பையை போடுறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கேரளா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். செட்டில்டு கேரளா ஆகணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன். இந்த மாதிரி செட்டில் கேரளா ஆகணும்னு யார் விருப்பப்படுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐஸ்வர்யா அந்த காம்ப்ளெக்ஸ் தான் போயிருந்தேன் படத்துக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் படம் பேர் என்னன்னு தெரியும், டியூட் படம் போயிருந்தோம். ஆக்சுவலி நான் ஏதாவது மலையாள மூவி அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா டியூட் மூவி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி எங்கள் பொண்ணு அந்த படத்தை பார்த்துருச்சு. இவங்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா காந்தாரா மூவிக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை மலையாள மூவி. சரி ஓகே, புக் பண்ணிட்டாங்க, நம்ம போயிடுவோன்ட்டு எல்லோரும் போய் அண்ணன் பையன் வண்டி நிறுத்திட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. நானும் அண்ணி, என் பொண்ணு, சின்னவன் எல்லோரும் சேர்ந்து டிக்கெட் அங்கே ஸ்கேன், நம்மளோட பார்கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்க டிக்கெட் கொடுத்துட்றாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் தேட்டருக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் போகும்போது கரெக்டாக படமும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் போனோம். ஏன்னா அந்த டைமில் தான் கரெக்டாக போனோம். எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. ஏன்னா நாங்கள் 6:30 கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிட்டு எல்லாம் ரெடியாகி போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் படமும் போட்டாங்க. படம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. சரத்குமார் சார் சூப்பராக நடிச்சிருந்தார். இதில் அவரோட நடிப்பு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டு மயிலா போட்டு மயிலே மேலே அது சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் படம் முடிச்சுட்டு எங்கே போனோன்னா ஒரு மாலுக்கு போனோம். இந்து மால்னு சொல்லிட்டு சுல்தான் பத்தேரியில் இருக்குது. எந்த மாலுக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கழுதை கட்ட குடிச்ச ஒரு மாதிரி ட்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சட்டை இருக்கிற ஏரியாலாம் போய் பார்த்தோம். இங்கெல்லாம் எப்படி ரேட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ரேட்டெல்லாம் ஓகே தான், ஆனால் கலர்ஸும் ஓகேவாக தான் இருந்தது. சரி இப்போ எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வெளில வந்துட்டோம். அண்ணன் பசங்க 2 பேரும் என் பொண்ணும் சேர்த்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு கார் கேம் இருந்தது. எங்கள் அண்ணன் பையன் தான் ஆக்சுவலாக போகணும்னு சொல்லிட்டு சின்னவன், அதனால் கார் கேம் விளையாட போயிருந்தாங்க. சரி நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு அவங்க மோஸ்ட்லி இந்த பீப்புள் எல்லாமே தமிழ் பீப்புள் தான். ஏன்னா அவங்க அன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் ஒரு நாள் தான் லீவு, எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்களும் போய் அங்கே பார்த்தா ஆப்போசிட்டில் கார் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஒரிஜினல் கார் மாதிரியே இருந்துச்சு. கார் ஓட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் அண்ணன் பையனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்தோம். 30 minutes ஆகும்னு சொன்னதுனால நாங்களும் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பார்த்தா மணி 1:30 2 o'clock இருக்கும்.
லஞ்ச் வர ஆயிடுச்சு. சரி லஞ்ச் சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்லான்னு சொல்லும்போது எங்கள் அண்ணனோட பையன் சொன்னான், எப்படி சொன்னால், அத்தை இப்படி வந்து அன்லிமிட்டட் கீ ரைஸ் வித்து சிக்கன் பீஸோடு கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்கும். பிரியாணி புளிக்குத்தி பிரியாணி ஹட் அப்படிங்கிற ஒரு இடத்துல சூப்பராகவே கொடுக்குறாங்க அத்தை அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு போய் ஐ செக்கப் பண்ண போனோம். அவனுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் போட்டிருக்கான். திரும்பி ஒரு தடவை செக் பண்ணப்போ அவன் மைல்டாக கொஞ்சம் அதாவது உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை, மைல்டாக தான் இருக்குது, வேணும்னா மாற்றலாம் அப்படின்னாங்க. சரி அடுத்த தடவை வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். புளிக்குத்தி பிரியாணி ஹட் சூப்பராக இருந்துச்சு. அன்லிமிட்டட் கீ ரைஸ் வித் பீஸ், எவ்வளோ பெரிய பீஸ்ன்னு பாருங்கள், வித் லெமன் டீ சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே சூப்பராக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அவர் தமிழ் பாட்டு கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அவர் ஒரு திரைப்பட நடிகர் வேறு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் தான் தெரியும் அவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,